ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். மறுபடியும் ஒரு விசை இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி மூலம் உங்களை சந்திக்கவும் ஆண்டவர் திருவார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளவும் கர்த்தர் கொடுத்த பெரிய கிருபைக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இப்பொழுதும் ஆண்டவர் நம்மோடு பேசும்படியாக தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவை உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். கர்த்தாவை இப்பொழுது எங்களோடு பேசும்படி ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரின் திரு கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். எல்லா தடைகள் இயேசுவின் நாமத்தில் விலகும்படி ஜெபிக்கிறேன். ஸ்தோத்திரம். கிருபைகளை தாங்கட்டும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த வருடத்தின் கடைசி நாட்களிலே வந்திருக்கிறோம். நான் கடந்த வாரத்தில் சொன்னது போல இந்த கடைசி நாட்களிலே நம்மை ஆராய்ந்து பார்த்து நம்மை பரிசோதித்து நம்ம சுத்திகரித்து கொள்வது மிக அவசியமாக இருக்கிறது. இது இந்த நாட்கள் மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் இந்த பரிசுத்தம் நமக்கு தேவை, சுத்திகரிப்பு நமக்கு தேவை. அதில் விசேஷமாக இந்த மாதத்தில் அதிகமாக நம்ம அதுக்கு இடம் தந்து புதிய வருஷத்தை ஒரு புது அனுபவத்தோடு பரிசுத்தத்தோடு பங்கு பெற கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அதை மனதில் வைத்து இந்த செய்தியை கேட்கும்படி அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாள் செய்தியின் தலைப்பு மறக்க வேண்டாம், டோன்ட் ஃபர்கெட், மறக்க வேண்டாம் என்கிற தலைப்பில் நாம் தியானம் பண்ண இருக்கிறோம். யோசுவாவின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 17-18 வசனங்களை வாசிக்கும்படி அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். யோசுவா 24:17-18 வசனங்கள். நம்மையும் நம்முடைய பிதாக்களையும் அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணி நம்முடைய கண்களுக்கு முன்பாக பெரிய அடையாளங்களை செய்து நாம் நடந்த எல்லா வழியிலும் நாம் கடந்து வந்த எல்லா ஜனங்களுக்குள்ளும் நம்மை காப்பாற்றினவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தாமே. நாம் நடந்த எல்லா வழியிலும் நாம் கடந்து வந்த எல்லா ஜனங்களுக்குள்ளும் நம்மை காப்பாற்றினவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தாமே என்ற இந்த வார்த்தை கொண்டு இந்த நாளுக்கு தேவையான ஆண்டவர் தமது வார்த்தையை நமக்கு கொடுத்து நம்மை கனம் பண்ணுவாராக. விசேஷமாக யோசுவாவின் அந்திம நாட்களிலே இஸ்ரவேல் ஜனங்கள் யோசுவாவுக்கு முன்பு எடுத்த தீர்மானத்தை அவர்கள் அறிக்கையாக சொன்ன ஒரு இடம் இந்த இடம். அறிமுகமாக சில வார்த்தைகளை நீங்கள் மனதில் வைக்கணும். பக்தன் மோசேயை போல அவருக்கு அடுத்தபடியாக தலைவராக வந்த யோசுவாவும் தனது அந்திம காலத்தில் ஒரு பிரியாவிடை பிரசங்கம், பிரியாவிடை செய்தியை ஜனங்களுக்கு சொல்வது தான் இந்த 23-24 அதிகாரங்கள். இந்த 2 அதிகாரங்களும் ஒரு பிரியாவிடை பிரசங்கமாக, யோசுவாவின் பிரியாவிடை பிரசங்கமாக இருக்கிறது. இதை நீங்கள் முதல் மனதில் வைக்கணுங்க. இந்த செய்தியை யாரோடு பகிர்ந்து கொள்கிறான்னு சொன்னால், முதல்ல இஸ்ரவேல் ஜனத்தின் மூப்பர்களை வரவழைத்து அவர்களோடு இந்த பிரியாவிடை செய்தியை பகிர்ந்து கொள்கிறார். அதுதான் 23ஆம் அதிகாரம். 23ஆம் அதிகாரத்தில் 1-2 வருஷத்துக்கு கொஞ்சம் வாசிங்க. கர்த்தர் இஸ்ரவேலை சுற்றிலும் இருந்த அவர்களுடைய எல்லா சத்துருக்களாலும் யுத்தம் இல்லாதபடிக்கு இளைப்பாற பண்ணி அநேக நாள் சென்ற பின்பு யோசுவா வயது சென்று முதிர்ந்தவனான போது யோசுவா இஸ்ரவேலின் மூப்பரையும் தலைவரையும் நியாயாதிபதிகளையும் அதிபதிகளையும் மற்ற எல்லாரையும் அழைப்பித்து அவர்களை நோக்கி, நான் வயது சென்று முதிர்ந்தவனானேன். போதும். அப்படி இஸ்ரவேலின் மூப்பர்களையும் நியாயாதிபதிகளின் தலைவர்களையும் அழைத்து யோசுவா தனது பிரியாவிடை பிரசங்கத்தை செய்தியை பகிர்ந்து கொள்கிறார். அதே போல அடுத்து 24ஆம் அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா, சகல இஸ்ரவேல் ஜனத்தையும் கூடி வர செய்து அவர்களிடத்திலையும் தனது அந்திம கால பிரியாவிட பிரசங்கத்தை பகிர்ந்து கொள்கிறான். நீங்க 24ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். பின்பு யோசுவா
இஸ்ரவேலின் கோத்திரங்களை எல்லாம் சீகேமிலே கூடி வர பண்ணி இஸ்ரவேலின் மூப்பரையும் தலைவரையும் நியாயாதிபதிகளையும் அதிபதிகளையும் வரவழைத்தான். அவர்கள் தேவனுடைய சந்ததியில் வந்து நின்றார்கள். யோசுவா ஒரு நல்ல ஒரு தேவ மனுஷன், மிகப்பெரிய ஒரு தலைவர், சிறந்த ஒரு தளபதி, மட்டுமல்லம நல்ல ஒரு குடும்ப தலைவர். தன் குடும்பத்தை தெய்வ பக்திக்கு நேராக நடப்பித்த ஒரு குடும்ப தலைவர், நல்ல தெய்வீக தகப்பன். அதுதான் ரொம்ப விசேஷங்க. தன் குடும்பத்தை ஆண்டவருக்கு நேராக நடத்தி கடைசி வரையிலும் சாட்சியாக நிறுத்தின நல்ல ஒரு தகப்பன் இந்த யோசுவா. இந்த கேட்குற அருமையான கத்திரி பிள்ளைகளே, இதை கேட்குறவங்க, குடும்பத்தில் இருக்கிறவங்க கவனிக்கணும். உங்கள் குடும்பத்தை நீங்கள் நடத்தக்கூடிய தெய்வீக குடும்பமாய் நடத்தக்கூடிய பொறுப்பை கர்த்தர் கருத்தில் கொடுத்திருக்கிறார். குடும்ப தலைவர்கள் கவனிக்கணும். அந்த குடும்பத்தை ஆண்டவருக்கு நேராக திருப்பி ஒரு தெய்வீக குடும்பமாக நீங்கள் நடத்தணும். அந்த மிகப்பெரிய பொறுப்பு உங்கள் கருத்தில் இருக்கிறது என்பதை ஒரு நாள் மறவாமல் கவனத்தோடு குடும்பத்தை நடத்தணும். அதற்கு நல்ல ஒரு திருஷ்டாந்தம் பக்தன் யோசுவா. இந்த யோசுவா 23, 24 அதிகாரத்தில் ஒரு திறவுகோள் வார்த்தை அப்படின்னு கேட்டால், கீவேர்டு திறவுகோள் வார்த்தை என்னன்னா சேவிப்பது, சர்வ், சேவிப்பது அப்படின்னு அர்த்தங்க. நீங்கள் 23ஆம் அதிகாரம் 7வது வசனம், 24:15, 24:18 இதெல்லாம் இன்னும் இடத்துல வருதுங்க. சேவிப்பது, சேவிப்பது. குறிப்பா நம்ம எல்லாருக்கும் நன்றாய் தெரிந்த 24:15 வாசிப்போம். கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்ன யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ? நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்து குடிகளாகிய எமோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களோ? நானும் என் வீட்டாருமோவென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்றான். இந்த ஒரு வசனத்துல மட்டும் சேவிப்பதுங்கிற வார்த்தை எத்தனை முறை வருது பார். அப்படி 23, 24 அதிகாரங்களில் கிட்டத்தட்ட 16 முறை இந்த சேவிப்பது என்கிற வார்த்தை வருதுன்னா இந்த வார்த்தை எவ்வளோ முக்கியம் பாருங்க. அதாவது டு சர்வ், சேவிப்பது அப்படின்னு சொன்ன என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, ஆண்டவருக்கு பயப்படுவது, ஆண்டவருக்கு பயப்படுவது, ஆண்டவருக்கு கீழ்ப்படிவது, ஆண்டவரில் அன்பு கூறுவது, ஆண்டவரை ஆராதிப்பது, நம் முழு இருதயத்தையும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்பது. இதுக்கு பேர் தாங்க சேவிப்பது. அந்த ஒரு சின்ன வார்த்தையில் இவ்வளோ அர்த்தம் அடங்கி இருக்குதுங்க. ஆண்டவருக்கு பயப்படுவது, ஆண்டவருக்கு கீழ்ப்படிவது, ஆண்டவரில் அன்பு கூறுவது, ஆண்டவரை அப்படி ஆராதிப்பது. டோட்டலாக சொல்லப்போனா நம் முழு இருதயத்தையும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்பது, அதுதாங்க சேவிப்பது என்றால். இந்த 2 அதிகாரங்களிலே அவர்கள் எடுத்த தீர்மானங்களை குறித்த ஒரு திறவுகோள் வார்த்தை தாங்க இந்த சேவிப்பது என்பது. இப்போ நம்ம வாசிக்க கேட்டது போல யோசுவா தனது தீர்மானத்தை சொல்லிட்டாரு. என்ன? நானும் என் மீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம், நீங்கள் யாரை சேவிக்க பொருள் என்று சொல்லி தனது தீர்மானத்தை இஸ்ரவேல் ஜனத்துக்கு முன்பாக, மூப்பர் முன்பாக சொல்லிட்டேன். என் தீர்மானம், நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே சேவிப்போம். அப்புறம் நீங்கள் யாரை சேவிக்க போகிறீர்கள் என்று இன்று நீங்கள் தீர்மானம் பண்ண வேண்டும் என்று இஸ்ரவேல் ஜனம், மூப்பர்கள் அவர்கள் எடுக்க வேண்டிய தீர்மானத்தை குறித்தும் அவர்கள் கையில் ஒப்பு கொடுக்கிறார். நானும் என் வீட்டாரும் என்ற கர்த்தரை சேவிப்போம், நீங்கள் யாரை சேவிக்க போகிறீர்கள் என்பதை இன்றைக்கே நீங்கள் தீர்மானம் பண்ணணும் என்று அந்திம காலத்தில் இஸ்ரவேல் ஜனத்தை மூப்பரை பார்த்து ஒரு தீர்மானம் எடுங்கள் அப்படி சொல்றாருன்னா அதுக்கு காரணம் இருந்தது. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஜனங்களுக்குள்ளே இன்னும் விக்கிரகங்கள் இருந்தது, வேறே தேவர்களை சேவித்தார்கள். ஆகவேத்தான் தனது அந்திம காலத்தில் இவங்களை சரிபடுத்தணும், தீர்மானம் எடுக்க வைக்கணும், ஆண்டவரையே சேவிக்கிற ஜனமாக இருக்கணும் என்று தன் பொறுப்பை, தனக்கு கொடுத்த உத்தரவாகத்தை
அவர்களுக்கு நேராக திருப்பி அவர்களை ஆண்டவருக்கு நேராக திருப்பணும்னு ஒரு முயற்சி பண்றாரு. அப்படி ஒரு தீர்மானம் எடுக்கணும்னு சொல்றாருங்க. நீங்க வாசியம் பார்க்கலாம், 24, 23 வாசிங்கள. அப்பொழுது அவன், அப்படியானால் இப்பொழுதும் உங்கள் நடுவே இருக்கிற அந்நிய தேவர்களை அகற்றிவிட்டு, உங்கள் நடுவே இருக்கிற அந்நிய தேவர்களை அகற்றிவிட்டு உங்கள் இருதயத்தை இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு நேராக திருப்புங்கள். பாத்தீங்களா? இப்ப அவர்களுக்குள்ள இன்னும் அந்நிய தேவர்கள் இருந்தார்கள், விக்கிரக ஆராதனை இருந்தது. ஆகவே தான் சொல்றேன், நானும் என் வீட்டாரும் கர்த்தரை சேவிப்போம், நீங்கள் யாரை சேவிக்க போகிறீர்கள்? அதுல ஒரு தீர்மானம் எடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட முழு இஸ்ரவேல் ஜனமும் தங்கள் தீர்மானத்தை அறிவித்தார்கள். என்ன தீர்மானம்? அதுதான் நம்ம வாசிக்க கேட்ட பிரதானமான வசனம். 24:18 முதல்ல வாசிப்போம். தேசத்திலே குடியிருந்த எமோரியர் முதலான சகல ஜனங்களையும் கர்த்தர் நமக்கு முன்பாக துரத்தினாரே, ஆகையால் நாங்களும் கர்த்தரை சேவிப்போம், நாங்களும் கர்த்தரை சேவிப்போம், அவரே நம்முடைய தேவன், அவரே நம்முடைய தேவன் என்று தங்கள் தீர்மானத்தை பகிரங்கமா முழு இஸ்ரவேல் ஜனமும் அங்கே தீர்மானமாக அறிக்கையிட்டார். நாங்கள் கர்த்தரையே சேவிப்போம் என்று. அப்படி ஒரு தீர்மானம் எடுத்தது மட்டுமல்ல, அப்படி ஏன் அவங்க எடுத்தாங்க அந்த தீர்மானத்தின்றதுக்கு சொல்றாருங்க. காரணத்தை அவங்க சொல்றாங்க. என்ன காரணம்? அதான் 17வது வசனம். நம்மையும் நம்முடைய பிதாக்களையும் அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணி நம்முடைய கண்களுக்கு முன்பாக பெரிய அடையாளங்களை செய்து நாம் நடந்த எல்லா வழிகளிலும் நாம் கடந்து வந்த எல்லா ஜனங்களுக்குள்ளும் நம்மை காப்பாற்றினவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தாமே. நாங்கள் ஏன் அவரையே சேவிப்போம் என்று சொன்னால், இதுவரையில் எகிப்து தேசத்திலிருந்து இதுவரை நடந்த சகல பாதைகளிலே எங்களை நடத்தினவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். அதை நாங்கள் மறக்கல. ஆகவே அவரையே சேவிப்போம் என்று சொல்லி ஆண்டவர் ஜனத்தை நடத்தின விதத்தை அவர்கள் நினைவு கூர்ந்து கண்ணீரோடு நன்றி செலுத்தி கண்ணீரோடு எடுத்த தீர்மானங்கள். அப்படின்னா இதை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வருஷத்தின் கடைசியில் வந்திருக்கிற நமக்கு இருதயத்தில் எழுதப்பட வேண்டியவைகள் இவைகள் எல்லாம். ஒரு முறை, 2 முறை, 3 முறை இந்த தீர்மானத்தை சொன்னார்கள் அவர்கள். இதே பகுதி வாசித்து பாருங்க. நீங்க 24, 17, 18 வாசித்தமா? அடுத்தது 24, 21 வாசித்து பாருங்க. 24, 24 வாசித்து பாருங்க. 3 இடங்களிலே தங்களுடைய தீர்மானத்தை நாங்களும் எங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிப்போம் என்று அவர் உரத்த சத்தமாய் கண்ணீரோடு தீர்க்கமாய் எடுத்த தீர்மானத்தை சொன்னார். கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வருஷத்தின் கடைசியில் வந்திருக்கிறோம். நாமும் அநேக தீர்மானங்களை எடுக்கணும். ஆண்டவரை பின்பற்றுவதை குறித்து, சேவிப்பதை குறித்து, ஆராதிப்பதை குறித்து நாம் சில ஊக்கமான சில தீர்மானங்களை எடுத்து பலப்பட்டு நம்ம புது வருஷத்துக்குள்ள போகும்போது அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். மட்டுமல்ல, ஆண்டவர் நம்ம இந்த வருஷம் முழுவதும் நடத்தின நடத்திப்புகளை எல்லாம் நினைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். ஆக தீர்மானம் எடுத்து நன்றி செலுத்துகிற ஒரு நாளாய் இந்த நாள் இருக்கட்டும் என்பதை மனதில் வைத்து செய்தியை கேளுங்கள். இஸ்ரவேல் ஜனம் அப்படி தீர்மானம் எடுத்தார். அதுக்கு காரணம் ஆண்டவர் நடத்தின நடத்திப்பு. அதில் அவர்கள் நன்றியோடு கண்டு துதித்தார்கள். உண்மையிலே இந்த வருஷம் முழுவதும் ஆண்டவர் நம்மை நடத்தின நடத்திப்புகள் எல்லாம் பார்த்தார். கண்ணீரோடு தான் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்தணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, எத்தனை விபத்துகள், ஆபத்துகள், வியாதிகள், பலகீனங்கள், பிசாசின் போராட்டங்கள், தந்திரங்கள் எல்லாவற்றின் மத்தியிலும் கர்த்தர் நம்மை அற்புதமாய் நடத்தினார் என்றால் நாமும் தேவ சமூகத்தில் கண்ணீரோடு நாம் நன்றி செலுத்து. இந்த நேரத்தில் யாக்கோபு நன்றி செலுத்த விதம் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. ஆதியாகமம் 32:10 யாக்கோபு பக்தன் சொன்ன ஒரு வார்த்தையை பாருங்க. 32:10. அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்திற்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன். இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவனானே. பக்தன் யாக்கோபு கண்ணீரோடு சொன்ன வார்த்தைங்க. தாவீது ஒரு வார்த்தையை சொல்லுவார்,
1 நாளாகம் 17:16 பாருங்க. அப்பொழுது தாவீது ராஜா உட்பிரவேசித்து கர்த்தருடைய சமூகத்திலிருந்து, தேவனாகிய கர்த்தாவே, தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததுக்கு நான் எம்மாத்திரம், என் வீடும் எம்மாத்திரம். நன்றியோடு பக்தன் தாவீது சொன்னது. பவுல் ஒரு வார்த்தையை சொல்லுவார், 2 கொரிந்தியர் 9:15, தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். பக்தர்கள் தங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி உணர்வை எவ்வளவாய் கர்த்தருடைய பாதத்தில் கொட்டி வைக்கிறார்கள் பாருங்க. கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட நன்றி உணர்வு நமக்கு வேணும். ஆகவே இஸ்ரவேல் ஜனம் கர்த்தர் நடத்தின நடத்தைகளெல்லாம் நினைத்து நன்றி செலுத்தி தீர்மானம் பண்ணினார். அதே போல இந்த நாளிலும் ஆண்டவன் நம் நடத்தின நடப்பை நினைத்து நன்றி செலுத்துங்கள், ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பார். சரிங்க, இப்போ இந்த வனாந்தர யாத்திரையில் ஆண்டவர் இந்த ஜனத்தை எப்படி நடத்தினார் அதை நாம் நினைக்கும் பொழுது நம்மையும் ஆண்டு நடத்தியதை நினைத்து கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்தணும். முதலாவது எப்படி நடத்தினாரா? உபாகமம் 1:31. உபாகமம் 1:31. ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல இந்த ஜனத்தை வனாந்தரத்தில் கர்த்தர் நடத்தினார். ஒரு மனிதன், உன் தகப்பன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனத்தை வனாந்தரத்தில் வழிநடத்தினார் என்ற வார்த்தை எவ்வளவு அற்புதமான ஒரு வார்த்தை. மோசே தலைமையில் ஜனங்கள் 40 வருஷம் வனாந்தரத்தில் யாத்திரை பண்ணி கானானுக்கு அருகே, அதாவது யோர்தானுக்கு இந்த கரையிலே, அந்த கரையிலே கானான் தேசம், யோர்தானுக்கு இக்கரையில் கொஞ்சம் சமீபத்தில் காதேஸ் பர்னேயா என்கிற இடத்துக்கு வந்து சேர்ந்தார்கள். இப்போது 40 வருஷத்தின் முடிவிலே அவர்கள் இருக்கிறார்கள். 40 வருஷத்தின் முடிவிலே பக்தன் மோசையின் தலைமையிலே அவர்கள் கானான் தேசத்துக்கு, அதாவது யோர்தானுக்கு இந்த பக்கத்தில் கொஞ்ச தூரத்தில் இருக்கும் பொழுது அந்த காதேஸ் பர்னேயாவில் வைத்து பக்தன் மோசே இந்த ஜனங்களுக்கு சொன்ன அறிவுரைகள், அவர்களுக்கு நினைப்பூட்டுதலாக சொன்ன காரியங்கள் தான் உபாகமம் புஸ்தகம். ஏதை சொன்னான்னு கேட்டீங்கன்னா, இப்பொழுது ஒரு புதிய தலைமுறை மோசே இருக்கிறார். மற்ற அனைத்து பழைய தலைமுறை, பழைய சந்ததி அனைத்தும் அவர்கள் வனாந்தரத்திலே மடிந்து விட்டார்கள். அதை குறித்து நீங்கள் உபாகம் 2ஆம் அதிகாரம் 14 கொஞ்சம் வாசிகள். 2:14. யுத்த மனிதரான அந்த சந்ததி எல்லாம் கர்த்தர் தங்களுக்கு ஆணையிட்டபடியே பாளையத்தின் நடுவிலிருந்து மாண்டு போக நாம் காதேஸ் பர்னேயாவை விட்டு புறப்பட்டது முதற்கொண்டு அவர்கள் மடிந்து போனார்கள். ஆகவே இப்ப இருக்கிறதெல்லாம் புதிய சந்ததி. அவர்களும் பழைய சந்ததி போல கீழ்ப்படியாமல் அவிசுவாசப்பட்டு எதிர்த்து நின்று மடிந்து போகக்கூடாது. அவர்கள் கானான் தேசத்தை சுதந்திரிக்க வேண்டும் என்பதற்காக அந்த கானான் தேசத்தை வாக்கு பண்ணின கானான் தேசத்தை சுதந்திரிப்பதற்கு இவர்களை ஆயத்தம் பண்ணினார். அதுதான் இந்த 32ஆம் அதிகாரம் காதேஸ் பர்னேயாவில் நடந்த நிகழ்ச்சி. அந்த ஜனத்தை இவர் ஆயத்தம் பண்ணினார். தான் கானான் தேசத்தில் பிரவேசிக்க கர்த்தர் தடை போட்டுட்டாருங்க. அது என்னாகும் 20ஆம் அதிகாரத்தில் நடக்குது. கண்மலை பார்த்து பேசுங்கள் சொன்ன பொழுது அடிச்சிட்டார். ஆகவே ஆரோனும் மோசையும் நீங்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்தை பிரவேசிப்பது இல்லைன்னு தடை போட்டாருங்க. தான் கானான் தேசத்துக்கு பிரவேசிக்க முடியாமல் போனாலும் தன்னால் வழிநடத்தப்பட்ட இந்த ஜனங்கள் கானான் தேசத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்பதில் மோசைக்கு எத்தனை பெரிய பாரம் பாரு. எவ்வளவு சுயநலமில்லாத ஒரு தலைவருங்க அவர், இல்லைங்களா? அடுத்த தலைவர் குறித்து கவலைப்படுகிற, பாரப்படுகிற, அவர்களும் தவறிவிடக்கூடாது, தோல்வி அடைந்து விடக்கூடாது என்கிற பாரப்பட்ட ஒரு தலைவர். இதை கேட்கிற குடும்ப தலைவர்களுக்காகட்டும், திருச்சபை தலைவர்களுக்கு, ஊழியர்களுக்காம் இந்த தரிசனம் வேணுங்க. அடுத்த சந்ததியை அவர்கள் தேவனை சேவிக்க வேண்டும், தேவ திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும், வருகையில் காணப்பட வேண்டும், வருகையில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்கிற ஒரு பாரத்தோடு தலைவர்கள், ஊழியர்கள், குடும்ப தலைவர்கள் தன்னுடைய குடும்பத்தை, தன்னுடைய பிள்ளைகளை அல்லது சந்ததியை, சபையாரை வழிநடத்துறங்க. எத்தனை ஒரு பாரம் பாருங்க பக்தன் மோசேக்கு. தான் பிரவேசிக்க முடியாமல் போனாலும்
இந்த சந்ததி எப்படியாகிலும் பிரவேசிக்க அதற்கு ஆயத்தப்படுத்த ஒரு இடம் தான் அங்க இந்த உபாகமம் முழுவதும். நல்லா கவனிக்கணுங்க. இந்த காதேஸ் பர்னேயாங்கிறது கேட்வே ஆஃப் ப்ராமிஸ்ட் லேண்ட், வாக்குதாத்தம் பண்ணப்பட்ட பூமியோட நுழைவு வாயிலுங்க. அது அவ்வளோ தூரம் வந்துட்டாங்க. இந்த இடத்துல தான் ஏற்கனவே வந்திருக்கிறாங்க, வந்து திரும்பிட்டாங்க. 38 வருஷம் அலைச்சல்ங்கிறது இந்த இடத்துல இருந்து தான். கிட்டத்தட்ட இங்கிருந்து 11 நாளில் கானான் தேசத்துக்கு போயிடலாங்க அவங்க. ஆனால் அவருடைய அவிசுவாசத்தினால என்னாகும் 13-14 அதிகாரத்தில் அவருடைய அவிசுவாசம் முறுமுறுப்பு அதனுடைய காரணமாக 38 வருஷத்தை வனாந்தரத்தில் கழிச்சுட்டா. இப்போ 40 வருஷம் கடைசியில் வந்திருக்கிறாங்க. அந்த தலைமுறையெல்லாம் போயிருச்சுங்க. என்று சொன்னால் இந்த சந்ததி அவர்களைப் போல போய்விடக்கூடாது என்பதில் மிகவும் கருத்தாக இருந்து அவர் சொன்ன ஒரு வார்த்தை, அவர் சொன்ன அநேக ஆலோசனை ஒன்று தான். நீங்கள் ஆண்டவரை மறந்துடாதீங்க, உங்களை எப்படியெல்லாம் நடத்தி வந்தார். ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போது போல உங்களை சுமந்து கொண்டு வந்தார் என்பதை மறக்காதீங்க என்று பக்தன் மோசே இந்த இடத்துல ஜனங்களை நினைப்பூட்டி அவர்கள் முன்னேறும்படியாக சொன்ன அற்புதமான ஒரு வார்த்தை தான் அந்த வார்த்தை. ஆனால் அந்த ஜனங்கள் திரும்ப திரும்ப இந்த பழைய சந்ததி ஆண்டவரை மறந்து எத்தனையோ காரியங்களை கர்த்தர் செய்தாலும் மறந்து விட்டார். அதிசயங்கள் அற்புதங்கள்லாம் நாம அப்படித்தான் இருக்கிறோம். இன்னைக்கு ஏதோ ஒரு தீமை, ஏதோ ஒரு சோதனை, நெருக்கம், நஷ்டம், தோல்வி வந்து விட்டா கடந்த கால நடத்தினெல்லாம் மறந்துடுறோம். நம்ம முறுமுறுக்கிறதுல துணிஞ்சிடுறோம். நம்ம அது இன்னைக்கு அந்த இசைவேல இருக்கத்தானே செய்கிறார்கள். சங்கீதம் 78:11 கொஞ்சம் வாசிங்க. 78:11. அவருடைய செயல்களையும் அவர் தங்களுக்கு காண்பித்த அதிசயங்களையும் மறந்தார்கள். பார்த்தீங்களா? அதிசயங்களையும் அவர் நடப்பித்த எல்லா நடத்திப்புகளை மறந்தார்கள். இன்றைக்கும் நமது வாழ்க்கையில அப்படிப்பட்ட காரியம் இருக்கத்தான் செய்கிறது. கேட்கிற கத்திரி பிள்ளைகளே, ஆகவே ஆண்டவர் நடத்தினதை நினையுங்கள். அந்த நடத்திப்புக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த வாழ்க்கையில் எதை நடப்பித்தார் நன்மைக்காகத்தான் செய்வார் என்பதை முதலில் மனதில் வைக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். கடந்த காலங்களில் எப்படி நடத்தினார் பாருங்க. தகப்பன் தன் பிள்ளையை சுமப்பது போல நடத்தினார். அப்படின்னா தேவன் இஸ்ரவேல் ஜனத்தை வெறுத்து விடவில்லை. இவர்கள் எதிர்த்தாலும், எகிப்துக்கு போவான்னு சொன்னாலும், முறுமுறுத்தாலும், கீழ்ப்படியாமல் போனாலும் இவர்களை வெறுத்து விடவில்லை. இவர்களை நேசித்தார். எப்படி நேசித்தார் தான் சொல்றார். எப்படி நேசித்தார்? தகப்பன் தன் பிள்ளையை நேசிப்பது போல. இன்னும் சொல்ல போனால் ஒரு பிள்ளை பலனற்ற பிள்ளை, உதவியற்ற பிள்ளை, அல்லது நம்பிக்கையற்ற ஒரு பிள்ளை, அப்படி பலனற்று போய் கிடந்த, உதவியற்ற கிடந்த ஒரு பிள்ளையை தகப்பன் சுமந்து கொண்டு போவது போல இந்த இஸ்ரவேல் ஜனம் வனாந்தரத்தில் அவர்கள் எகிப்து தேசத்தில் உதவியற்று கிடந்தார்கள், நம்பிக்கையற்று கிடந்தார்கள். அவர்கள் பலனற்று போய் அடிமைகளாய் கிடந்தார்கள். அவர்களைத்தான் ஒரு தகப்பன் சுமக்குது போல ஜனத்தை சுமந்து கொண்டு 40 வருஷம் வனாந்தரத்தில் நடத்தினார். அப்படிப்பட்ட ஒரு நேசத்தை மோசேங்க சொல்றார். ஏன் அப்படி நடத்தினார்? உங்களை நேசித்ததினார் என்றால், இதை கேட்கிற கத்திரி பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மேல் வைத்த அந்த பாசம், நேசங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அநேக நேரத்தில் நாம் அப்படி பலகீனப்பட்டு கிடந்தோம். இந்த வருஷத்தில் உதவியற்றவர்களாக இருந்தோம், கைவிடப்பட்டவர்களாக இருந்தோம். அநேக சந்தர்ப்பங்களில் செய்வதறியாது திகைத்து கையை பிசைந்து கொண்டிருந்தோம். அந்த நேரங்களெல்லாம் அவர் நம்மை சுமந்தார். இந்த வருஷத்தில் நடத்தினார், தேவைகளை சந்தித்தார், நமது குற்றங்கள் குறைகள் எல்லாவற்றையும் மன்னித்தார். சோத்திரம். நம்மை மண்ணென்று நினைவு கூறுகிறவர், மாம்சமின் நினைவு கூறுகிறவர். அப்படி எல்லாவற்றையும் மன்னித்து நம்மை அற்புதமாக இந்த வருஷம் முழுவதும் நடத்தினார் என்றா நாமும் சொல்ல வேண்டிய வார்த்தை. நாம் நடந்த எல்லா வழிகளிலும் நம்மை காப்பாற்றினவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தாமே. இதை நினைத்தால் நன்றி செலுத்தாமல் இருக்கவே முடியாது. ஆகவே இதை கேட்கிற தேவ பிள்ளைகள் இருதயத்தின் ஆழத்தில் அப்பாவுக்கு நீங்கள் நன்றி செலுத்தணும். இன்னொரு விஷயத்தை நான் சொல்லுங்க. இப்படி சுமந்து கொண்டு வந்தார்னா அவர்கள் எகிப்தில் அவர்கள் இருந்த நிலைமை கூட கொஞ்சம் பார்க்கணும். ஏன்னா நாமும் இதை கவனிக்கணுங்க. இவர்கள் எந்த நிலைமையில இருந்தார்கள் எகிப்து தேசத்தில்? அவர்கள் பட்ட வேதனைகள் என்ன, உபத்திரவங்கள் என்ன?
சில வார்த்தை வாசிங்களேன். யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 23, 24 கொஞ்சம் வாசிங்க. சில காலம் சென்ற பின் எகிப்தின் ராஜா மரித்தான். இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தினால் தவித்து முறையிட்டு கொண்டிருந்தார்கள். அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவ சந்நிதியில் எட்டினது. தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். அவர்கள் பெருமூச்சு விட்டார்கள். செய்வதறியாது அடிமைத்தனத்தில் முடங்கி கிடந்தவர்கள் எகிப்தியர்கள் அவர்கள் ஜீவனையும் கசப்பாக்குகிற அளவுக்கு சாந்தும் செங்கலும் செய்கிற வேலையை கடினமாய் நடத்தினார். ஜீவனை கசப்பாக்கினார்கள். இன்னொரு வசனம் பாருங்க, 3ஆம் அதிகாரம் யாத்திராகமம் 7வது வசனம் 3:7. அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆளோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். என்னென்ன வார்த்தையில இருக்கு பாரு. அப்படித்தான் எகிப்து தேசத்திலே கைவிடப்பட்டவர்களாய், நம்பிக்கையற்றவர்களாய், உதவியற்றவர்களாய் கிடந்தார்கள். அவர்களை தகப்பன் சுமக்கிறது போல 40 வருஷம் சுமந்து வந்தார், எகிப்திலிருந்து விடுதலையாக்கி. ஏசாயா 43:1 வாசித்து பார்த்தீங்கன்னா, நான் அவர்களை உருவாக்கினேன், பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன் என்று சொல்லி அவர்கள் அங்கிருந்து மீட்டு கொண்டார். இன்னொரு அற்புதமான வார்த்தை இருக்குது, ஏசாயா 63:9 கொஞ்சம் வாசிகள். 63:9. அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டார். அவருடைய சமூகத்தின் தூதனானவர் அவர்களை ரட்சித்தார். அவர் தமது அன்பின் நிமித்தமும் தமது பரிதாபத்தின் நிமித்தமும் அவர்களை மீட்டு பூர்வ நாட்களிலெல்லாம் அவர்களை சுமந்து வந்தார். பாத்தீங்களா, அன்பு நிமித்தம். அதான் சொன்ன, எப்படி நேசிச்சாருன்னா, இப்படிப்பட்ட ஒரு நேசம், தகப்பன் தன் பிள்ளையை நேசிக்கிறது போல ஒரு நேசம். அந்த நேசத்தின் அடிப்படையிலே அவர்கள் எல்லாம் சுமந்து கொண்டு வந்தார். இன்னொரு வார்த்தை, இந்த வார்த்தை ஏன் முக்கியம்னா, உபாகம் 1:31, அவர்கள் எகிப்து தேசத்தில் இந்த நிலைமைய மோசே ஒரு வார்த்தையில சொல்லுவாருங்க. அது இதோட பயங்கரமா இருக்கும். என்னாகும் 11:12 கொஞ்சம் வாசிங்களே. 11:12. இவர்களுடைய பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்துக்கு நீ இவர்களை முலையுண்கிற பாலகனை தகப்பன் சுமந்து கொண்டு போவது போல, பால் குடிக்கிற பாலகனை தகப்பன் சுமந்து கொண்டு போவது போல உன் மார்பிலே அணைத்து கொண்டு போ. அப்படின்னா இப்ப என்ன நிலைமை வந்திருக்கான்? பால் உண்கிற ஒரு குழந்தை போல இஸ்ரவேல் ஜனம் இருந்தார்கள். பால் உண்கிற குழந்தை எப்படி இருக்குங்க, அதை போல கிடந்தார். அவர்களைத்தான் அவர் மீட்டு கொண்டார், அவர்களை தூக்கி சுமந்து வந்தார். இன்னொரு அவங்க சொல்றேன் பாருங்க, ஆண்டவர் நடத்தி இஸ்ரவேல் ஜனத்தை எப்படி நடத்த, அதை திரும்ப ஆண்டவரே சொல்லுவாருங்க. இந்த ஜனம் மறந்துடுற ஜனம், மறந்து விட்டார்கள், அவர்களுக்கு நினைப்பூட்டுறாருங்க. நீங்க 46 ஏசாயா 3:4 கொஞ்சம் வாசிக்கல. யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேல் சந்ததியில் மீதியாகிய சகல ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தினேன். தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன். அப்படித்தான் சொல்றாரு. தொடர்ந்து வாசித்து பாருங்க. உங்களை தாங்கினேன், ஏந்தினேன், தாயின் வயிற்றிலே தோன்றி உற்பத்தியானதுனால முதற்கொண்டு என்றால் தகப்பனுடைய வேலை செஞ்சிருக்காரு. எவ்வளோ அன்பான தகப்பு நமது ஆண்டவர் இயேசு. நினைச்சா ஆச்சரியமா இருக்கிறது நமக்கு. கர்ப்பத்திலேயே நம்ம நினைவு கூர்ந்தவர், எலும்புகள் உருவாவதற்கு முன்னமே நம்ம பேர் சொல்லி அழைத்தவர், உலக தோற்றத்துக்கு முன்னமே நம்ம முன் குறித்தவர். குறித்த காலத்தில் அவருடைய கிருபையினால விசுவாசத்தை கொண்டு ரட்சித்து மறுபடியும் பிறக்கக்கூடிய மறுபிறப்பின் பிள்ளைகளாய் மாற்றி இதுவரையிலும் நம்ம இந்த வருஷம் வரலும் சுமந்து கொண்டு வந்த ஆண்டவர் இயேசுவை எப்படி மறக்க முடியும்? கண்ணீரோடு நன்றி செலுத்த வேண்டிய அற்புதமான நேரங்க. அவர் எப்படி நடத்தினான்னு கூட ஒரு வார்த்தை சொல்லிட்டு அடுத்த குறிப்பு கவனிக்கணுங்க. உபாகம் 1:32 கொஞ்சம் வாசிக்கல, அருமையா இருக்குங்க. 1:32. ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல
நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. எல்லா வழிகளிலும், எல்லா நாளும், எல்லா நேரமும் எங்க போனாங்க வந்து எல்லா இடத்திலேயும் அவர் சுமந்து கொண்டு வந்தார். ஆச்சரியமான தேவன். அதை நினைத்து பக்தன் சொல்றாருங்க, அதை மறக்காதீங்க, நன்றி செலுத்துங்க. சுமந்தார் அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனம் முழுவதையும் அவர்களுக்கு தேவையான உணவு, உடை, அவருடைய நடத்திப்பு, ஆகாரம் எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடிய பொறுப்பை ஏற்றுக்கொண்டார்னு அர்த்தம். பாதுகாக்கிற பொறுப்பு, ஆகாரம் கொடுக்கிற பொறுப்பு, ஆடை கொடுக்கிற பொறுப்பு, சகல பொறுப்பையும் ஆண்டவரே ஏற்றுக்கொண்டார். அடையாளம் சுமந்தார். இன்னொரு வார்த்தை இருக்குதுங்க, எப்படி அந்த ஜனத்தை நடத்தினார். நம்ம இந்த வருஷத்துல அப்படித்தாங்க இதுவரை நடத்தி இருக்கிறார். அதை நெகேமியா சொல்லுவார். நெகேமியா 9:21 வாசினா அற்புதமா இருக்குங்க. 9:21 இப்படி 40 வருஷமாக வனாந்திரத்திலே அவர்களுக்கு ஒன்றும் குறைவுபடாதபடி அவர்களை பராமரித்து வந்தீர். என்ன சொன்ன பாருங்க, வனாந்திரத்துல ஒன்றும், அந்த வார்த்தை ரொம்ப முக்கியங்க. அவர்கள் ஆகாரம் கொடுத்து பாதுகாத்தார். இன்னொரு வசனம் இருக்கு பாருங்க, இதுக்கு அப்படியே அற்புதமான வசனம். உபாகம் 29:5. உபாகம் 29:5. கர்த்தராகிய நான் உங்கள் தேவன் என்று நீங்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு நான் 40 வருஷம் உங்களை வனாந்தரத்தில் நடத்தினேன். 40 வருஷம் நடத்தினேன். உங்கள் மேலிருந்த வஸ்திரம் பழையதாய் போகவும் இல்லை. உங்கள் மேல் இருந்த வஸ்திரம் பழையதாய் போகவும் இல்லை. உங்கள் காலில் இருந்த பாதரட்சைகள் பழையதாய் போகவும் இல்லை. அப்படின்னா பாதுகாப்பு, ஆகாரம், நடத்திப்பு எல்லாவற்றும் ஒரு குறை இல்லாம 40 வருஷம் நடத்தினே ஆண்டவர் சொல்றாரு. அதை தான் நினைவு கூர்ந்து சொல்றாரு. இப்படி தாம்பா உங்களை சுமந்து வந்தாரு, ஒரு தகப்பன் பிள்ளை சுமக்கிறது போல. மறக்காதீங்க அருமையான கத்திரி பிள்ளைகளே, நாமும் தேசவேல் ஜனத்தோடு சேர்ந்து நன்றி செலுத்துறோம். நாம் நடந்த எல்லா வழிகளிலும் நம்மை காப்பாற்றினவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தாமே. நமது தகப்பன், நமது அப்பா ஆண்டவர் இயேசு நம்மை அப்படித்தான் நடத்தினார். அவர் சொல்றார், மத்திய 6:25-34 வாசித்து பாருங்க. ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள், அவள் எல்லாவற்றும் நீங்கள் விசேஷமானவர்கள், ஏன் நாளைக்கு கவலைப்படுறீங்க என்று ஆண்டவர் இன்று வரையிலும் அப்படியே நடத்தி வந்தார், இனியும் நடத்துவார். நம் இருதயமெல்லாம் நன்றியால் நிறைந்திருப்பதாக. நாம் நடந்த எல்லா வழிகளிலும் நம்மை காப்பாற்றினவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தாமே. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இரண்டாவது, ஆண்டவர் எப்படி நடத்தினாரா? உபாகம் 32:11. உபாகம் 32:11. கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல அவர் நடத்தினார். இதுவும் அருமையான ஒரு உருவகங்க. ஒரு கழுகு தன் குஞ்சுகளை செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போவது போல் நான் உங்களை நடத்தினேன் 40 வருஷம். மறக்காதீங்க. இது இந்த 32ஆம் அதிகாரம் ஆண்டவர் மோசேக்கு கற்றுக் கொடுத்த பாடல். கர்த்தர் மோசேக்கு கொடுத்த பாட்டுங்க. இது ஒரு அருமையான பாட்டு வேதத்துலன்னா இது இந்த பாட்டு. ஏன்னா ஆண்டவரே மோசேக்கு கொடுத்த பாட்டு. நீங்கள் 31ஆம் அதிகாரம் 19வது வசனம், 22வது வசனம், 30வது வசனம் இதெல்லாம் வாசித்து பாருங்க. ஆண்டவர் கொடுத்த பாடலை அப்படி எழுதி வச்சு அவர் சொல்றாருங்க. மோசே எழுதின இன்னொரு பாடல் தான் 90ஆம் சங்கீதம். ஆக இந்த பாடல்லாம் ஆச்சரியமானது. பாட்டுனா இப்படித்தாங்க இருக்கும். இந்த பாடலை வாசித்து பாருங்க. தேவனுடைய நன்மை குறித்து, தேவனுடைய மகத்துவத்தை குறித்து அதிகமாக அதில் பார்க்கலாம். நீங்க அப்பாடல் என்று சொன்னா நம்ம எழுதுகிற பாடல்லாம் தெய்வத்தின் மகத்துவத்தை சொல்லணும், அவருடைய நன்மை சொல்லணும், கிரேட்னஸ் ஆஃப் காட், க்ளோரி ஆஃப் காட். இதுதான் அதிகமாக இருக்கணும். அவர் மகிமை, அவருடைய நன்மை. அதை பாடத்தான் நமக்கு ஒரு புதிய பலன் உண்டாகும்.
அந்த பாடல் தான் 32வது பாடல். இன்னைக்கும் பாட்டுலாம் வருது, என்னென்னவோ பாட்டு, ஒன்றும் புரியாத பாட்டு. பெரும்பாலான பாடல்கள் சினிமா பாடலை தழுவினது போலவே இருக்கிறது, கண்டே பிடிக்க முடியலைங்க. இது என்ன பாட்டு, யார் பாட்டுனே தெரியல. அதிலும் பாடல்களில் கர்த்தர் என்று பெயரோ, இயேசு என்று பெயரோ, தேவன் என்று பெயரோ வர்றது கிடையாது. அதெல்லாம் ரொம்ப அரிதாகிவிட்டது. இந்த பாட்டை பாருங்க. ஆகவே இப்படிப்பட்ட தெய்வத்தின் மகத்துவத்தை, அவர் செய்த நன்மையை, அவருடைய மகிமையை நம்ம பாடணும். அதுதான் நமக்கு ஒரு புதிய பலனாக இருக்கும். இந்த பாட்டில் தான் சொல்லப்பட்ட வார்த்தை, கழுகு தன் குஞ்சுகளை சிறகின் மேல் சுமந்து கொண்டு போது போல நான் உங்களை சுமந்து கொண்டு வந்தேன். ஆண்டவர் இந்த ஜனத்தை நடத்தின விதத்தை 2வது தன்மை சொல்றாருங்க. இது நாம் வாசிக்கும் பொழுது இன்னொரு வசனத்தை கூட சேர்த்து வாசிக்கணும். யாத்திராகமம் 19:4 கொஞ்சம் வாசிக்கல. 19:4. நான் எகிப்தியருக்கு செய்ததையும் நான் உங்களை கழுகுகளுடைய செட்டைகளின் மேல் சுமந்து, நான் உங்களை கழுகுகளின் செட்டைகளின் மேல் சுமந்து உங்களை என் அண்டையில் சேர்த்து கொண்டதையும், நான் உங்களை என் அண்டையில் சேர்த்து கொண்டதையும் நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். பார்த்தீங்களா, அங்கே அப்படி சொல்லுவாருங்க. அப்போஸ்தலர்கள் ஒரு வார்த்தை வரும் இந்த நடத்திப்பை குறித்து. அப்போஸ்தலர் சொல்லும் பொழுது அப்போஸ்தலர் 13:18 பாருங்க. 40 வருஷ காலமாய் வனாந்தரத்தை அவர்களை ஆதரித்தார், ஆதரித்து நடத்தினார். கழுகு தன் குஞ்சுகளை ஆதரிப்பது போல் ஆண்டவர் இந்த ஜனத்தை வனாந்தரத்தை நடத்தினார்னா, ஓ எவ்வளோ முக்கியமான ஒரு வார்த்தைங்க. ஏன் அப்படி இந்த கழுகு நடத்துகிற விதம் நமக்கு தெரிஞ்சிருக்கோம். தன் கூட்டில் இருக்கக்கூடிய தன் குஞ்சுகள், யங் ஈகிள்ஸ், அந்த குஞ்சுகளுக்கு பறக்க கற்றுக் கொடுப்பதற்காக அந்த கூட்டை விட்டு வலுக்கட்டாயமாக தாய் பறவை வெளியேற்றுகிறது. அப்படி வெளியேற்றி அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறது. அவர்கள் தனக்குத்தானே பயிற்றுவித்து கொண்டு அவர்கள் பறப்பதற்கு கற்றுக் கொடுப்பதற்காகத்தான் தாய் பறவை இப்படி செய்கிறது. கூட்டை விட்டு வெளியேற்றுவதற்கு கூட்டை கலைக்கிறது. அதிலிருந்து புறப்படும் பொழுது அதே நேரத்தில் அவை பாதிக்கப்படாதபடிக்கு பாதிக்கப்படுகிற சமயங்களிலே தன் சிறகின் மேல் சுமந்து கொண்டு பாதுகாப்பாய் நடத்தி இப்படித்தான் பயிற்சி கொடுக்கிறார். அதை தாங்க சொல்றாருங்க. இதை இப்படி ஆண்டவர் நடத்தி வந்ததை இஸ்ரவேல் ஜனமே நீங்கள் மறக்க கூடாது. எப்படி கழுகு தன் குஞ்சுகளை பராமரித்து ஆதரித்து பயிற்சி கொடுத்து நடத்துகிறதோ அப்படித்தான் 40 வருஷம் தேவனோலை நடத்தினார். சோதனைகள், நெருக்கங்கள், போற எதுக்குன்னா உங்களுக்கு பயிற்றுவிப்பதற்காக, உங்களை பறக்க வைப்பதற்காக, உங்களை ஒரு தேசமாய் உருவாக்குவதற்காக. ஸ்தோத்திரம். அதுக்காகவே கர்த்தர் நடத்தினார். ஆகவே மறந்துடாதீங்க. இதில் சொல்லும்போது எனக்கு ஒரு வார்த்தை ஞாபகத்துக்கு வருதுங்க. உபாகமம் 32:18 நீ வாசித்து பார்த்தீங்க பாட்டில். ஆரம்பத்தையும் மறக்காத. 32:29 வாசித்து பாருங்க, முடிவையும் மறக்காத. இந்த கேட்கிற கத்திரி பிள்ளைகளே, ஆண்டவர் நம்ம ஆரம்பத்தை நடத்தினது ஆரம்பத்தை மறக்காத. இப்பெல்லாம் நிறைய பேர் ஆரம்பத்தை மறந்துடுவாங்க. எவ்வளோ கஷ்டத்தோடு, கடனோடு, கண்ணீரோடு தற்கொலைக்கு நேராக போய் கடந்தப்போ ஆண்டவர் சந்தித்து, வியாதி படுக்கையில் கடந்த போது சந்தித்து உயர்த்தினார். எல்லாராலும் கைவிடப்பட்டு கிடந்த நேரத்தில் கர்த்தர் கை கொடுத்தாரு. அதெல்லாம் மறந்துடுவாங்க. ஆண்டவர் உயர்த்தின பொழுது நான் யார் தெரியுமா, எப்படி தெரியுமா, எப்படி வந்து என் பேக்ரவுண்டுன்னு சொல்லி ஆண்டவரை மறப்பார்கள். தாங்கள் கடந்து வந்த வழியும் மறப்பார். கவனிக்கணுங்க, ஆண்டவர் நடத்த இந்த ஆரம்பத்தையும் மறக்கக்கூடாது, முடிவையும் மறக்கக்கூடாது. கேட்கிற கத்திரி பிள்ளைகளே, சில வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்க? நீங்க ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்க? தேவன் இப்படி எப்படி வைத்திருக்கிறாரு உங்களை? என்னைக்காவது நினைக்கிறோம் அதை? ஸ்தோத்திரம். மறக்காதீங்க, மறக்காதீங்க. நாம் நடந்த எல்லா வழிகளிலும் நம்மை காப்பாற்றினவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தான். இப்போ வாசிங்க பார்க்கலாம். 32:18 முதல்ல வாசிங்க. உன்னை ஜெனிப்பித்த கண்மலையை நீ நினையாமற் போனாய், உன்னை பெற்ற தேவனை மறந்தாய். உன்னை பெற்ற தேவனை மறந்தாய். அதான் ஆரம்பம்னு சொல்றேன். உன்னை பெற்ற எகிப்து தேசத்திலிருந்து உன்னை விடுதலையாக்கின அவரை நீ மறந்து விட்டாய். ஆரம்பத்தை மறந்துட்டப்பா. அப்ப 32:29 அவர்கள் ஞானம் அடைந்து இதை உணர்ந்து தங்கள் முடிவை சிந்தித்து கொண்டால் நலமாயிருக்கும். அப்ப முடிவையும் மறக்க கூடாது. நீங்க ஆரம்பத்தை மறக்கலாம், முடிவும் மறக்க மாட்டோம். ஆரம்பத்தை மறந்துட்டா எல்லாத்தையும் மறந்துடும். ஆகவே ஆரம்பத்தையும் சரி, இனி வரப்போகிற காரியம் எப்படி ஆண்டவர் நடத்த போகிறா, முடிவு எப்படி இருக்கும், அதையும் நீ மறக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாரு.
இப்போ இந்த ஸ்பிரிச்சுவலாக கொஞ்சம் பார்க்கலாம். இந்த கழுகு குஞ்சு நடத்துகிற விதத்தை குறித்து. இந்த கழுகானது குஞ்சுகள் பறப்பதற்கு கற்றுக் கொடுப்பதற்காகத்தான் தாய் கழுகினால் இப்படி வலுக்கட்டாயமாக கூட்டை விட்டு வெளியேற்றப்படுகிறது. ஏன்? தனக்கு தானே வாழ்வை அமைத்து கொள்ள வேண்டும். அப்புறம் எந்த சூழ்நிலையும் தன் காலில் நிற்கணும் என்ற ஒரு தைரியத்தை கொடுப்பதற்கு, ஒரு வாழ்க்கையை துவக்கி கொடுப்பதற்கு இந்த தாய் பறவை அப்படி செய்கிறதுன்னா, ஆண்டவரும் நமக்கு அப்படித்தாங்க செய்கிறார். நமக்கு வாழ்வே அவர் தான், வாழ்க்கையை கொடுத்தவர் அவர் தான். அவர் நமக்கு அனுமதிக்கிற சோதனைகள், நெருக்கல் எதுக்குன்னா நம்ம காலில் நம்ம நிற்கணும், தைரியமாக நிற்கணும், பிரச்சனைகளை நம்ம ஃபேஸ் பண்ணணும் என்று. நாம் கோழைகளாக இருக்கப்படாது, குழந்தைகளாக இருக்கப்படாது, நாம் புருஷர்களாக இருக்கணும் என்று விசுவாசத்திலே நாம் தெளிவாக தைரியமாக நிற்க வேண்டும் என்று அநேக நேரத்தில் இந்த தாய் பறவை செய்வது போல ஆண்டவர் நமக்கு செய்கிறார். நம்ம கூட்ட நிறைய நேரத்தில் கலைக்கிறார். எதுக்கு? கவனிக்கணுங்க. கிறிஸ்தவர்கள் சொகுசு வாழ்க்கை வாழ தேவன் விரும்புவதில்லை. சொகுசாக இருக்கிறதுனால தான் ஒரு காரியம் நடக்கிறது இல்லை. ஆண்டவர் இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார், தரித்திரர் போல வந்தார். அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலாகி சிலுவையின் மரண பரிந்து தன்னை தாழ்த்தி வாழ்ந்தவரை மறக்கிறோம். பரலோகத்தை விட்டு பூலோகத்துக்கு எதுக்கு வந்தாருங்க? ஒரு தரித்திரரை போல, ஒரு அடிமையை போல மனுஷ சாயலா எதுக்கு வந்தார்னா, நம்ம எல்லாம் மீட்டெடுப்பதற்கு என்றால் மீட்கப்பட்ட நீங்களும் நானும் அதே போல அநேகருக்கு அந்த அன்பை காட்டணும். அதை மறந்துடுங்க, நம்ம கவனிக்கணுங்க. ஆகவே தான் சொன்ன சொகுசு வாழ்க்கை கிறிஸ்தவல தேவன் விரும்புறது கிடையாது. ஓரளவுக்கு வீடு வசதி வாய்ப்புகள் நமக்கு வாழ்வதற்கு தேவையான ஆதாரங்கள் தேவை. ஆனால் சொகுசு வாழ்க்கை தேவன் விரும்புவதில்லை. ஆகவே தான் பவுல் எழுதுகிறார் பாருங்க. நீங்கள் 1 தீமோத்தேயு 5:6 சுகபோகமாய் வாழ்கிறவள் உயிரோடு செத்தவள். பார்த்தீங்களா? ஆகவே இதை கேட்கிறவங்க இது என்னடா நூதனமாக இருக்குங்களா நினைக்காது. இந்த காலத்தில் எதைத்தான் போதிக்கிறேன். ஆகவே சில நேரங்களில் இந்த நம்ம சொகுசு எடுப்பார், கலைப்பார். எதுக்குன்னா ஒரே இடத்தில் தங்கிவிட வேண்டும் என்பது தெய்வ திட்டம் அல்ல. போதும் என்கிற மனநிலையில் வாழ்ந்து விடக்கூடாது. நீங்கள் இன்னும் வளர வேண்டும், இன்னும் வாழ வேண்டும், இன்னும் அநேகருக்கு ஆசீர்வாதம் இருக்க வேண்டும்க்காக அந்த கழுகு தன் கூட்டை கலைப்பது போல செய்வார். நீங்கள் உங்கள் காலில் நிற்கணும், பலசாலிகளாக இருக்கணும், விசுவாசத்தில் பலப்படணும், புருஷர்களாக இருக்கணும், அநேகருக்கு யூஸ் ஆகணும். போதும் என்று ஒரு இடத்துல நீங்கள் தங்கிவிடக்கூடாது. தங்கிவிட்ட ஒரு நீரை போல அல்ல, நீரோடைய போல இருக்கணும் என்பதற்கு தேவன் அநேக சந்தர்ப்பத்திலும் கூட்டை கலைப்பார். ஆகவே பின்னணியில் ஒரு நன்மை இருக்கும். அது விசுவாசிங்க, பயப்படாதீங்க. ஆக இந்த கழுகு செய்யினா ஒரு நோக்கத்தோடு செய்து பாருங்க. ஒரு நோக்கம் இருக்கிறது, அதுக்கான ஒரு மெத்தடும் இருக்கிறது பாருங்க. என்ன? கூட்டை கலைத்து குஞ்சுகள் பறக்க முயற்சி செய்வது பொழுது விழும் பொழுது அதை விழுந்து விடாதபடிக்கு பாதுகாப்பதற்கு அந்த தன் சிறகின் மேல் சுமந்து கொள்கிறது. கற்றுக் கொடுக்கவும் வேணும், அதே நேரத்தில் விழுந்தும் போகக்கூடாது, பாதிக்கப்படக்கூடாது. அநேக நேரத்தில் ஆண்டவர் தாங்க பயிற்சி கொடுப்பார் நமக்கு. அதனால் அநேக சோதனை நெருக்கங்கள் கொடுப்பார் நமக்கு. ஆனால் நாம் சோர்ந்து போகாத, விழுந்து போகாத பாதுகாப்பால் உண்மையாக இருப்பார் அவர். அதுவும் ரொம்ப முக்கியமான விஷயங்க நமக்கு. அது கூட ஒரு வசனத்தை வாசிங்களேன், நமக்கு நல்லா தெரிஞ்ச வசனம். 1 Corinthians 10:13 திராணிக்கு மீறி சோதிக்காதவர், சோதனைக்கு தப்பும்படியான போக்கை உண்டு பண்ணுகிறவர். இல்லைங்களா? நம்ம திராணி தெரியும் அவருக்கு. ஒரு குஞ்சுடைய திராணி தாய் பறவைக்கு தெரியும். அதுக்கேற்ற போல நடந்து பாதிக்காது காக்கிறது போல கர்த்தர் நம்மை நடத்துறாருன்னா எத்தனை ஆச்சரியமான ஒரு தெய்வம். அதுல இன்னொரு வார்த்தை உங்களுக்கு சொல்லணும். உங்களுக்கு 89ஆம் சங்கீதம் 33வது வார்த்தை, 89:33. ஆனாலும் என் கிருபையை அவனை விட்டு விலக்காமலும் என் உண்மையில் பிசகாமலும் இருப்பேன். பார்த்தீங்களா? அவர் உண்மையை பாதுகாப்பதில், தாங்குவதில், ஏந்துவதில், சோதிப்பதில் உண்மையாக இருப்பார். உங்களை கண்காணித்து கொண்டே இருப்பார். எப்படி தாய் பறவை குஞ்சுகளை அது கூட்டை விட்டு வெளியேற்றினாலும்
கண்காணித்து கொண்டிருப்பது போல கண்காணித்து பாய்ந்து வந்து தூக்கி சுமப்பது போல ஏற்ற நேரத்தில் உங்களுக்கு சகாயம் பண்ணி உயர்த்துகிறது இவன். பயப்படாதீங்க. இந்த சோதனைகள், இந்த நெருக்கங்கள், போராட்டத்தில் அடிந்து விட விடமாட்டார். உங்களை தாங்கி ஏந்தி நடத்துவார். தைரியமா இருங்க, பலப்படுங்க, விசுவாசத்தை உறுதியாக நிலைச்சிருங்க. ஆண்டவர் நடத்துகிற சோதனைகள், நெருக்கங்கள் நன்றி செலுத்துங்க. இதுக்காகத்தான் ஒரு சோதனை, இதுக்காகத்தான் நெருக்கங்கள், அதுக்காக நன்றி செலுத்துங்கள். இன்னும் நான் ஒரு சில வார்த்தைகளை சொல்ல விரும்புகிறேன். இப்படி தாய்ப்பறவை இப்படி நடத்துவது போல் நமது தேவன் நம்மை நடத்துகிறார். நம்ம எதுக்காக நடத்துகிறார்னு கேட்டிங்கன்னா, ஸ்தோத்திரம், அந்த சிறகுகள் குஞ்சுகளுக்கு இருக்கிறது. அந்த சிறகுகள் பயன்பட வேண்டும். அதற்காக பயிற்சி கொடுப்பதற்காகத்தான் தாய்ப்பறவை அப்படி செய்கிறது. நமது ஆண்டவர் அப்படித்தாங்க. எப்படி? நமக்கு சிறகுகள் உண்டு. சிறகுகள் என்று சொன்னால் தாளந்துகள், கிருபைகள், இன்னும் நமக்கு இருக்கிற நன்மைகள், வாய்ப்புகள், இப்படி திறமைகள், தாளந்துகள், கிருபைகள், வாய்ப்புகள் இதெல்லாம் நமக்குள்ளே வைத்திருக்கிறார். அதை பயிற்சிக்கு கொண்டு வர வேண்டும். அந்த சிறகுகளுக்கு பயிற்சி கொடுக்க வேண்டும். இவைகளெல்லாம் வெளியே கொண்டு வர வேண்டும். வெளியே கொண்டு வந்து உங்களுக்கு சரி அநேகருக்கு ஆசீர்வாதம் இருப்பதற்காகத்தான் இந்த பயிற்சி கொடுக்கிறார். எப்படி தாய்ப்பறவை குழந்தைக்கு சிறகுகள் வந்து பறப்பதுக்கு பயிற்சி கொடுக்கிறது, அதை போல ஆண்டவரும் நமக்கு பயிற்சி கொடுக்கிறார். எதுக்கு? நீங்கள் இன்னும் உயர உயர பறப்பதற்கு, நீங்கள் அடுத்த லெவலுக்கு போவதற்கு தேவன் பயிற்சி கொடுக்கிறார். இந்த வருஷத்துல எத்தனையோ நெருக்கங்கள், போராட்டங்கள், பிரச்சனைகள், வெளியே சொல்ல முடியாதவர்கள் அத்தனை சந்தித்திருக்க. எதற்கு என்று சொன்னால், நீங்கள் பறப்பதற்கு, உயர உயர பறப்பதற்கு, அடுத்த லெவலுக்கு போவதற்காகவே தேவன் பயிற்சி கொடுத்திருக்கிறார். நான் விசுவாசிக்கிற வரும் 2025 அடுத்த லெவலுக்கு கர்த்தர் கொண்டு போவார், உயர்த்துவார், மேன்மைப்படுத்துவார். எதற்காக தெரிந்து கொண்டாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவார். பயப்படாதீங்க. இப்படி நடத்தி வந்து எல்லா பாதைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். ஹல்லேலூயா. எல்லா கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இவ்வளவு அருமையான ஒரு பகுதி பாருங்க. இந்த கேட்கிற கத்திரி பிள்ளைகளே, ஆகவே இதெல்லாம் நினைச்சா நம்ம சந்தித்த சோதனைகள், நெருக்கங்கள் நஷ்டம் இல்லை, வீண் அல்ல. நாம் மேலே மேலே பறப்பதற்கு ஏசாயா 40:31 கொஞ்சம் வாசி அடுத்த குறிப்பு 40:31. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டார். பாத்தீங்களா? என்ன இன்னும் எவ்வளவு சொல்லட்டுங்க உங்களுக்கு. தாய் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ, அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. என்ன தாயின் குணம், தகப்பனுடைய இருதயம். ஒரு தாய்ப்பார இருதயம் நமது ஆண்டவருக்கு. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை பார்க்காதீங்க. இதெல்லாம் ஒரு பயிற்சி தான் உங்களுக்கு. ஆண்டவர் மாற்றுவார், எல்லாவற்றையும் உயர்த்துவார், மேன்மைப்படுத்துவார். நாம் செய்ய வேண்டியது, நாம் நடந்த எல்லா வழிகளிலும் நம்மை காப்பாற்றினவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர்தாமே என்று சொல்லி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். ஆண்டவரை துதித்து பாடுங்க. ஸ்தோத்திரம். வருகின்ற வருஷத்தில் தேவன் உங்களை மேன்மைப்படுத்துவார். கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். இவ்வளோ அற்புதமான ஒரு வேத பகுதிங்க அது. நமது ஆண்டவர் இயேசுவும் ஒவ்வொரு நாளும் நடத்த நம்மேல் கண்ணை வைத்து நமக்கு ஆலோசனை சொல்லுகிறார். அவர் நம்மை நடத்துகிறார். திராணிக்கு மீறி சோதிக்காமல் நம்மோடு கூடவே இருந்து நடத்துகிற நல்ல ஆண்டவர், நல்ல தகப்பனாக இருக்கிறார். ஸ்தோத்திரம். பயப்படாதீங்க. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சரி, மூன்றாவது எப்படி நடத்தினார்? முதல்ல ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டது போல, இரண்டாவது கழுகு தன் குஞ்சுகளை சுமந்து கொண்டு போவது போல, மூன்றாவது வார்த்தை அற்புதமான வார்த்தை. இந்த நடத்திப்பை குறித்து சங்கீதத்தில் வாசிக்கிறோம். சங்கீதம் 78, 52, 53. தம்முடைய ஜனங்களை ஆடுகளைப் போல் புறப்பட பண்ணி அவர்களை வனாந்திரத்திலே மந்தையை போல் கூட்டிக் கொண்டு போய் அவர்கள் பயப்படாதபடிக்கு அவர்களை பத்திரமாய் வழி நடத்தினார். அவர்கள் சத்துருக்களை கடல் மூடி போட்டது. தம்முடைய ஜனங்களை ஆடுகளை போல புறப்பட பண்ணி அவர்களை வனாந்தரத்தில் மந்தையை போல கூட்டி கொண்டு போய் பத்திரமாய் வழி நடத்தினார். ஒரு மந்தையை வனாந்தரத்தில் நடத்துகிறது போல இஸ்ரவேல் ஜனத்தை அந்த 40 வருஷம் வனாந்தரத்திலே நடத்தினார். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனத்தை நடத்தின அந்த தன்மைகளிலே மூன்றாவது தன்மை, ஒரு மந்தையை வனாந்தரத்தில் நடத்துவது போல கர்த்தர் இஸ்ரவேல் ஜனத்தை நடத்தினார்.
இங்கே ஆண்டவர் ஒரு நல்ல மேய்ப்பனாகவும் இஸ்ரவேல் ஜனம் அவருடைய ஆடுகளாகவும் அழகாக சித்தரிக்கப்பட்ட ஒரு பகுதி. வேதம் முழுவதும் அதை பார்க்கலாம். நமது ஆண்டவர் நல்ல மேய்ப்பனாக இருக்கிறார். நம்ம எல்லாம் ஒரு ஜனங்களின் ஆடுகளும் மேய்ச்சலின் ஆடுகளுமா இருக்கிறோம் அப்படின்னு நிறைய சங்கீதம் 74:1, இதே 78, 70, 71, 79, 13, 81 இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். புதிய ஏற்பாட்டு காலத்திலே நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு நல்ல மேய்ப்பராக இருக்கிறார். ஆடுகளுக்காய் ஜீவனை கொடுக்கிற நல்ல மேய்ப்பர். யோவான் 10 ரொம்ப விமர்சையான அற்புதமான ஒரு நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காய் ஜீவனை கொடுக்கிறார். இயேசு நமக்காக ஜீவனை கொடுத்த நல்ல மேய்ப்பு, பிரதான மேய்ப்பு என்பதை புதிய ஏற்பாட்டில் நம்ம பார்க்குறோம். ஆகவே இந்த மேய்ப்பன் ஆடுகள் என்றும் அது நடத்துகிற விதத்தை குறித்து கொஞ்சம் நம்ம பார்க்கணுங்க. பிரைஸ்தலாம். இதில் நமக்கு கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த சங்கீதக்காரன் 78ஆம் சங்கீதத்தை எழுதினவர் ஆசாப்புங்க. இந்த ஆசாப் எழுதின சங்கீதத்தை பார்த்தீங்கன்னா ஆரம்பத்திலேயும், அதாவது 77ஆம் சங்கீதத்திலேருந்து ஆசாப் எழுதிட்டு வர்றாருங்க. இந்த 77ஆம் சங்கீதத்தில் கூட ஒரு வார்த்தை, இதே வார்த்தை வருது. 20வது வசனம் வாசிக்க பார்க்கலாம். மோசே ஆரோன் என்பவர்களின் கையால் உமது ஜனங்களை ஒரு ஆட்டு மந்தையை போல வழி நடத்தினீர். இந்த 77ஆம் சங்கீதத்தில் என்னென்ன விசேஷம், ஆசாப் ஆரம்பத்தில் ஆண்டோடைய நடத்திப்பை குறித்து அவரும் ரொம்ப சலிச்சுக்கிறாருங்க. அவர் ஆண்டோட நடத்திப்பை குறித்து கசந்து கொள்கிறார். அவர் நீங்கள் 77 நீங்கள் தொடர்ந்து வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அப்படி கிருபை முற்றிலும் அற்று போயிற்றோ, வாக்குத்தத்தமான தலைமுறைக்கு ஒழிந்து போயிற்றோ, தேவன் இரக்கம் செய்ய மறந்தாரோ, கோபத்தினாலே தமது உருக்கமான இரங்களை அடைத்து கொண்டாரோ, அப்படிலாம் ஆண்டவர் மேல கசந்து கொண்டு சலிச்சுக்கிட்டு பாருங்க. ஆனா இவர் மனம் எப்போ மாறுதுன்னு கேட்டீங்க, அதுதான் ரொம்ப விசேஷம். அது கேட்கறவங்களுக்கு எப்போ மாறுதுன்னா, இஸ்ரவேல் ஜனத்தை வனாந்தரத்தில் ஆண்டவர் நடத்தின விதத்தை தியானம் பண்றாருங்க. நீங்கள் 12ஆம் வாசி பார்த்தீங்கன்னா, நான் தியானிப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படி தியானம் பண்றாருங்க. எப்படி நடத்தினார்னா, ஒரு மேய்ப்பன் தன் மந்தையை நடத்துவது போல நடத்தின விதத்தை தியானம் பண்றார். இப்போ அவருக்கு எல்லா கசப்பும் போயிடுச்சு, எல்லா விதமான அந்த சலிப்பும் போயிடுச்சு, முறுப்புறும் போயிடுச்சு. ஆண்டவரை துதிக்கிறார். என் ஆண்டவர் எப்படியெல்லாம் நடத்தினார், ஆரோன் தலைமையிலையும் மோசேத்தை நடத்தினார் சொல்லி ஸ்தோத்திரம் பண்றார். இதை கேட்கிற கத்திரி பிள்ளைகளே, சில நேரங்களிலே நமது இக்கட்டான நிலைமைகள், நமது விருப்பத்துக்கு மாறான சூழ்நிலை எல்லாம் இப்படி ஆண்டவரை முறுமுறுக்கவும், சில நேரங்களில் சலித்து கொள்ளவும், அநேக நேரங்களில் கசந்து கொள்ளவும் செய்கிறது. அப்படிப்பட்ட நேரத்தில் இந்த சூழ்நிலை வெளியே வரணும்னா நம்ம செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்று, கடந்த காலத்தில் அவர் நடத்தின நடத்திப்புகளை, அதிசயங்களை, அற்புதங்கள் எல்லாம் நினைக்கணும். அவர் சுமந்து கொண்டு வந்ததை, கழுகை போல் தன்னுடைய சட்டைகள் மேல் சுமந்து பாதுகாத்ததை எல்லாம் நம்ம நினைக்கணுங்க. அப்படி நினைச்சால் இந்த ஆசாபை போல நாமும் துயரங்களை மறந்து, கசப்பை மறந்து ஆண்டவர் துதிக்கத்தான் செய்வோம். ஹல்லேலூயா. அப்படி அவர் துதித்து பாடின அருமையான பாடல், அவர் தியானம் பண்ணதுதான் இந்த 78ஆம் சங்கீதம் என்று சொன்னார். இது கேட்கிற கத்திரி பிள்ளைகளே, சோத்திரம். ஆண்டவர் நடத்திப்ப மறக்காம அவருக்கு நன்றி செலுத்துங்கள். ஒருத்தர் இப்படி சொன்னாருங்க, நமக்கு வயசு ஆக ஆக நாம் அநேக காரியங்களை மறந்து விடுகிறோம் அப்படின்னு சொன்னார். அது 100% உண்மைங்க. வயசாக ஆக அநேக காரியங்களை மறந்து விடுகிறோம். அதுல விசேஷமா தேவனோடு கொண்ட உறவனை மறக்கிறோம். அதுதான் இஸ்ரவேல் ஜனங்கள் செய்ததுங்க. இஸ்ரவேலர்கள் கர்த்தர் செய்த நன்மைகள் எல்லாம் அவர்கள் மறந்து விட்டார்கள். குறிப்பா எதை மறக்க கூடாதோ அதை மறந்து விட்டார்கள். எதை மறக்க வேண்டுமோ அதை நினைவில் வைத்திருந்தார். அதாங்க இஸ்ரவேல் ஜனம். நாம அப்படித்தான் இருக்கிறோம். நீங்க கவனிக்கணும், எதை மறக்க கூடாதுன்னா, ஆண்டவர் செய்த அற்புத அதிசயங்கள், நடத்திப்புகளை மறக்க கூடாது. ஆனால் அதை இவர்கள் மறந்து விட்டார்கள். அதுதான் அப்படி சொன்னேன், எதை மறக்க கூடாதோ அதை மறந்து விட்டார்கள். நீங்க வாசிங்க பார்க்கலாம். 78ஆம் சங்கீதம் 11 முதல்ல வாசிங்க. அவருடைய செயல்களையும் அவர் தங்களுக்கு காண்பித்த அதிசயங்களையும் மறந்தார்கள். பாத்தீங்களா? அவர் செய்த செயல்களையும் காண்பித்த அதிசயங்களையும் அவர்கள் மறந்து விட்டார்கள். அப்ப 42 பாருங்க. அவருடைய கரத்தையும்
அவர் தங்களை சத்ருவுக்கு விலக்கி மீட்ட நாளையும் நினையாமல் போனார்கள். எப்படி இருக்குது பாருங்க. ஆண்டவருடைய கரத்தையே மறந்துட்டாங்க. 40 வருஷம் ஒரு நாள் கூட மன்னா கொடுப்பதை நிறுத்தவில்லை. எதிர்த்து நின்றாலும் சரி, முறுமுறுத்தாலும் சரி, எகிப்துக்கோ போவன்னு சொன்னாலும் கன்று குட்டித்தான் எங்களை நடத்துனதே அப்படி சொன்னாலும் சரி, மன்னாவை ஒரு நாள் கூட நிறுத்தல, பட்டினி போடலைன்னா அந்த கரத்தை இவர்கள் மறந்தார்கள். அதை தாங்க மறக்க கூடாது, நான் மறந்துட்டாங்க. எதை மறக்கணும்? எகிப்தை மறக்கணுங்க. ஆனா அதை தான் நினைக்கிறாங்க அவங்க. ஏன் எகிப்தை மறக்கணும்? ஆரம்பத்தில் வாசித்தோம், எகிப்து ஒரு காலவாய் போல் இருந்தது. எகிப்து அவர்களுக்கு ஜீவனை கசப்பாக்கினார்கள். உபத்திரவத்தின் காலவாய்ங்க. அதை தாங்க மறக்கணும் அவங்க. ஆனால் எதை மறக்கணும்? அதை மறக்கல, அதை தான் நினைவுல வச்சானா. வாசிக்கலாமா நீங்க? என்னாகமம் 11:5 வாசிங்களே. 11:5. நாம் எகிப்திலே கிரயமில்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும், நாம் எகிப்திலே கிரயமில்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும், வெள்ளரிக்காய்களையும் கொம்மட்டி காய்களையும், கீரைகளையும் வெங்காயங்களையும், வெள்ளை பூண்டுகளையும் நினைக்கிறோம். வெங்காயத்தையும் வெள்ளை பூண்டு நினைக்கிறோம். எகிப்துன்னு அர்த்தம் இதெல்லாம். எகிப்தை நினைத்தான்னு அர்த்தம். பாத்தீங்களா? அநேக நேரத்தில் நம்ம அப்படித்தாங்க இருக்கிறோம் இல்லைங்களா? அநேக நேரங்களில் எதை நம்ம நினைக்கிறோமோ அதை நினைக்கிறதில்ல, எதை மறக்கணுமோ அதை மறக்கிறதில்ல. இந்த பகுதி பார்த்தீங்கன்னா, இவர்கள் சரீர நன்மைகளை நினைத்தார்கள், ஆவிக்குரிய நன்மைகளை மறந்து விட்டார்கள் இல்லைங்களா? அநேக நேரத்தில் நம்ம என்ன சொல்லுவோம்? நான் ரட்சிக்கப்படுறது முன்னாடி அப்படி இருந்தேன், இப்படி இருந்தேங்க, அப்படி இருந்தேன், இப்படி இருந்தேன் எல்லாம் சொல்லுவோம். ஐயோ இப்போ எல்லாம் போயிடுச்சுன்னு. அப்போ ரட்சிக்கப்படாமல் பாவத்துக்கு அடிமை, சாபத்துக்கு அடிமை, பிசாசுக்கு அடிமை, பில்லிசுக்கு அடிமை, அதை நினைக்கலையே. ஆனால் அப்படி இருந்தோம், இப்படி இருந்தோம். அதுதாங்க இஸ்ரவேல் ஜனம். நம்ம தான் அது, வேற யாருங்க? கவனிக்கணுங்க கர்த்தருடைய பிள்ளைகள். சரீர நன்மைகளை நினைத்தார்கள், ஆவிக்கிற நன்மைகளை மறந்து விட்டார். மீட்டதை, வழிநடத்தினதை மறந்து விட்டார்கள். வனாந்தரத்தில் ஒரு ஆட்டு மந்தை போல நடத்தினார். அவர் போஷித்தார், நடத்தினார், பாதுகாத்தார். அதுதாங்க ஆட்டு மந்தை நடத்தினான் அடையாளம். இன்றைக்கும் ஆண்டவர் நம்ம எப்படித்தான் நடத்துகிறார். சில வார்த்தைகளை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஆடுகள்ங்கிறது அது ஒரு சாதுவான விலங்குங்க. எதிர்க்க தெரியாது, எதிர்ப்பாளர்கள் யாருன்னு தெரியாது, தானாக ஆகாரத்தை தேடி கண்டுபிடிக்க முடியாது, எந்த விதத்திலும் தானாகவே செயல்படுவதற்கு திராணி இல்லாத ஒன்று சாதுவான ஒரு பிராணி தாங்க இந்த ஆடுகள். இப்படிப்பட்ட எதிர்க்க தெரியாத, ஆகாரம் எங்க இருக்குன்னே தெரியாத, கண்டுபிடிக்க முடியாத, ஒருத்தர் நடத்தினாதான் நடத்த முடியும் நிலைமையிலிருந்த அந்த ஆடுகளை போல் அந்த ஆடுகளுக்கு ஒரு மேய்ப்பன் தேவை. அதை போல்தான் நமக்கும் இந்த வருஷமாகட்டும், வருகின்ற வருஷமாக என்ன நடக்கும் நமக்கு தெரியாது. எங்கே நமக்கு போஷிப் இருக்கிறது தெரியாது. நமக்கு நம்ம நினைக்கலாம், நம்ம பல திட்டங்களை பண்ணலாம், ஆனால் எதிர்காலம் என்னாக நமக்கு தெரியாது. அடுத்த வருஷம் எப்படி நமக்கு தெரியாது. நாம கூட ஒரு ஆடுகளை போலத்தான் இருக்கிறோம். எதிர்காலம் தெரியாமல், நமக்கு நாமே பலப்படுத்திக் கொள்ள முடியாமல், எல்லா விதங்களிலும் இந்த ஆடுகளை போலத்தான் இருக்கணும். ஆண்டவர் இயேசு சொன்னார். யோவான் 15:5 கொஞ்சம் வாசிங்க பார்க்கலாம், வாசிச்சு முடிப்போம். யோவான் 15:5. நானே திராட்சை செடி, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. பாத்தீங்களா? ஆண்டவர் இல்லைன்னா, நல்ல மேய்ப்பனாகி இயேசு இல்லைன்னா, இந்த சாதுவான பிராணி போல் இருக்கிற ஆடுகளாகி நீங்களும் நானும் 2025 ஒரு நாள் கூட நடக்க முடியாது. கவனிக்கணும். எப்படி இருக்கு இந்த வருஷமே மோசமான ஒரு வருஷம். 2025 எப்படி இருக்குன்னு கற்பனையே செய்ய முடியாது. கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு நமக்கு நெருக்கங்களும் போராட்டங்களும் உண்டு. ஆகவே கல்ச்சர் மாறிவிட்டது. பரிசுத்தத்துக்கு பயங்கரமான கேடுகள் இன்னும் அதிகரிக்கத்தான் செய்யும். யுத்தங்களின் செய்திகள், பயங்கரமான சூழ்நிலைகள். ஆகவே எப்படி இருக்குன்னு சொல்லவே முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில நம்ம எதையும் சாதித்து கொள்ள முடியாது.
இந்த வாசனை ரொம்ப முக்கியம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நல்ல மேய்ப்பனாகிய இயேசு இல்லை என்று சொன்னால் என்னால் எல்லாம் அவங்களால் ஒன்று செய்யக்கூடாதுன்னு சொன்னது போல ஆண்டவர் இல்லாமல் ஒன்று செய்ய முடியாது. ஆகவே நல்ல மேய்ப்பனாகிய ஆண்டவர் இயேசுவை சார்ந்து கொள்ளுங்கள். நான் விசுவாசிக்கிற 23ஆம் சங்கீதம் அற்புதமான சங்கீதம். மேய்ப்பன் ஆடுகளுக்கென்றே தாவீதினால் சொல்லப்பட்ட அற்புதமான ஒரு சங்கீதங்க. அந்த சங்கீதத்தின்படி சோத்திரம், கர்த்தர் உங்களுக்கு முன்பாக கடந்து போவார். சோத்திரம், உங்களை போஷிப்பார், உங்களை நடத்துவார். எப்படிப்பட்ட இருளான காலகட்டத்தில் உங்களுக்கு கூடவே இருப்பார். ஒரு நாள் கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். இன்னும் நான் சொல்லுகிறேன், சோத்திரம், அந்த கடந்த வந்த நாட்களெல்லாம் நாம் கடந்து அந்த நாட்களை திரும்பி பார்க்கும் பொழுது ஒன்னதான் பார்க்க முடியும். நன்மையும் கிருபையும் நம்மை தொடர்ந்து வருவதைத்தான் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. இந்த வருஷம் அப்படித்தான் கடைசியில் வந்திருக்கிறோம். திரும்ப கொஞ்சம் பாருங்கள். ஒரே ஒரு வார்த்தை சொல்ல முடியும், நன்மையும் கிருபையும் தான் நம்மை தொடர்ந்து வந்திருக்கிறது. எத்தனை தீமைகள் தொடர்ந்தது, சாத்தான் சோதனைகள் தொடர்ந்தது, நெருக்கங்கள் தொடர்ந்தது, எல்லாவற்றையும் விலக்கி நம்மை பாதுகாத்து இவ்வளவு தூரம் கொண்டு வந்தாண்டால் நன்மையும் கிருபையும் தொடர் செய்த தேவன் நம்மோடு இருக்கிறார். மட்டுமல்ல, 2025 குறித்து கர்த்தர் சொல்கிறார், பாதுகாப்பு இல்லாத இடத்துக்கு தேவங்களை நடத்த மாட்டா. இப்படித்தான் இதுவரை நடத்தி இருக்கிறார். இணையும் பாதுகாப்பு எங்கே இருக்குது அங்கே தான் தேவ ஜனத்தை நடத்துவார். நல்ல ஆடுகளாயிருங்கள், சத்தத்துக்கு செவி கொடுங்க. சோத்திரம், உங்களுக்கு முன்பு போவார், போஷிப்பார், நடத்துவார். பாதுகாப்பு இருக்கிற இடத்துல தான் உங்களை மடக்கி நடத்துவார். கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார். 2025 நமக்கு நல்ல பாதுகாப்பின் ஆண்டாக இருக்கும். பயப்படாதிருங்கள். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஆட்டு மந்தையை நடத்துவது போல் நடத்தினார். அப்படித்தான் இந்த ஜனத்தை நடத்தி கானானுக்குள்ள பிரவேசிக்க செய்தார். ஆகவே ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. நாம் நடந்த எல்லா வழிகளிலும் நம்மை காப்பாற்றினவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர்தாமே என்று சொல்லி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். அது ஆண்டவர் விரும்புகிறார். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பா. அவர் செய்த அதிசயங்கள் எல்லாம் தியானித்து பேசுங்கள். சோத்திரம், அவர் நடத்திப்புகள் எல்லாம் நினைத்து ஒவ்வொன்றை நன்றி செலுத்துங்கள். கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இந்த இஸ்ரவேல் ஜனத்துடைய அறிக்கை எவ்வளவு முக்கியம். நாம் நடந்த எல்லா வழிகளிலும் நம்மை காப்பாற்றினவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தாமே. ஜெபிப்போம். பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் பேசப்பட்ட எல்லா வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம் சாமி. கேட்ட ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். தொடர்ந்து கிருபை தாங்கட்டும். இந்த வருஷமும் வருகின்ற வருஷமும் பிள்ளைகளுக்கு தொடர்ந்து நன்மையாயிருக்க உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் நல்ல பிதாவே. ஆமேன். God bless you.